වැඩි කාලයක් ලංකාවේ මුස්ලිම් කාන්තාවන් තමන්ගේ මුස්ලිම් විවාහ දික්කසාද පනත සංශෝධනය කරන ලෙස ඉල්ලා හිටියා. හැබැයි පැවති ආණ්ඩු කනකටවත් ගත්තේ නැහැ. බැට කන ආර්ථිකයෙන් ගොඩ එන්න කාන්තා. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் பேரன்பும் உண்டாகட்டுமாக. நேற்று 6ஆம் தேதி பாராளுமன்ற ஒன்றுகூடலின் போது கௌசல்யா என்று நினைக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்லாமிய திருமண விவாகரத்து சட்டத்தில் மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் வேண்டுமென்று கடந்த 30 ஆண்டுகளாக கோரிக்கைகள் விடப்பட்ட போதும் எந்த அரசாங்கங்களும் அதில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு முனையவில்லை என்ற ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த திருமண விவாகரத்து சட்டத்தில் மாற்றம் வேண்டும் என்று கடந்த 30 வருடங்களாக மேலைத்தேய கலாச்சாரத்தை விரும்பக்கூடிய பேரளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகள் பலர் முன்வந்து பல அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்த போது அந்த அரசாங்கங்களும் அதனை கருத்தில் கொண்டு மீள் சிறுத்துவதற்கான பல நடவடிக்கைகளை எடுத்தும் அது மேற்கொள்ளப்பட முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் முற்று முழுதாக இந்த மேலைத்தேய விரும்பிகளான பெண்களை வைத்து இந்த விடயத்தை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதால் ஆகவே திருமண விவாகரத்து சட்டத்தை இல்லாமலாக்கிய ஒரு பொது சட்டத்திற்குள் எல்லோரையும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மறைமுகமான ஒரு திணிப்புத்தான் இந்த இஸ்லாமிய திருமண விவாகரத்து சட்டத்துடைய சீர்திருத்தம் என்ற வடிவில் முன்வைக்கப்படுகின்றது என்பதை கௌசல்யா என்று சொல்லக்கூடிய சகோதரி அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. உண்மையில் உங்களுக்கு மத்தியில் இந்த சீர்திருத்தம் வர வேண்டும், இதனால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்மணிகள் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் முதலாவதாக அல் குர்ஆனையும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லித்தரப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் நடந்த விடயங்களையும் ஹதீஸ்களாக பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ்களையும் நீங்கள் படிக்க முன்வர வேண்டும். இந்த குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் தான் ஒரு முஸ்லிமுடைய முழு வாழ்க்கையும் இடம்பெற்றிருக்கின்றது, திருமணமும் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த இஸ்லாமியர்கள் எப்படி திருமணம் செய்து வாழ வேண்டும் என்ற நெறியை எங்களுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக இறைவனாகி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் மூலமாகவும் நபிகளாருடைய வாழ்க்கை மூலமாகவும் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அமைப்பு 1400 வருடங்களாக இதில் எந்த மாற்றங்களும் தேவை இல்லை என்ற விடயத்தை தான் ஒருமித்த கருத்தாக அனைத்து முஸ்லிம்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 1951ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்த திருமண விவாகரத்து சட்டத்தில் முற்று முழுதாக அல் குர்ஆனுடைய நபிகளாருடைய வழிகாட்டல் இடம்பெறாத காரணத்தினால் தான் சில முரண்பாடுகள் இதில் வந்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த திருமண விவாகரத்து சட்டத்தில் 70% நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில தவறான கருத்துக்கள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த கருத்துக்கள் சீர்திருத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதனை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்றால் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் அறிஞர்களோடு ஒரு வட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அல் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக சொல்லக்கூடிய உண்மையான ஆதாரபூர்வமான விடயங்களை எடுத்து ஒரு சட்டக்கோவையை நீங்கள் இயற்றிய சட்டக்கோவையை முஸ்லிம் மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்தி அதனை நீங்கள் ஒப்புக்கொண்டதன் பின்பதாகத்தான் இந்த சீர்திருத்தம் வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அது ஆரோக்கியமான காலத்திற்கும் அழியாத பொருத்தமான ஒரு சீர்திருத்தமாக மாறும். எப்படி அல் குர்ஆன் காலத்தினால் அழிக்கப்படவில்லையோ, காலத்தினால் சட்டங்கள் மாற்ற தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ, காலத்திற்கு சட்டம் பொருந்திக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாரோ, அந்த அல் குர்ஆனை வைத்து இந்த திருமண விவாகரத்து சட்டத்தை இயற்றினால் இதில் எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் பாதிப்புகள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த பெண்ணும் எனக்கு இந்த சட்டத்தால் பாதிப்பு வருகின்றது என்று சொல்ல முடியாது. எந்த ஆணும் இந்த சட்டத்தின் மூலமாக எனக்கு பாதிப்புகள் வர முடியாது. இந்த சட்டம் அல் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் திருத்தப்பட வேண்டும். அப்படி திருத்தினால்தான்
அனைத்து முஸ்லிம் சமூகத்திற்கும் ஒரு பெருமதியான மாற்ற தேவையற்ற எதிர்காலத்துக்கு பொருத்தமான காலத்தில் அழியாத ஒரு சட்டமாக மாறும் என்பதை கௌசல்யா சகோதரி அவர்களுக்கு நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். ஆகவே இதனை நீங்கள் நல்ல கோணத்தில் பார்ப்பீர்கள் என்றால் அதற்கு துணை போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் இதனை அழிக்க வேண்டும், இதனை இல்லாமலாக்க வேண்டும், இது இந்த நாட்டுக்கு தேவையில்லை, ஒரு பொது சட்டம் தான் தேவை என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு இதனை நீங்கள் பேசுகின்றீர்கள் என்றால் அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த முஸ்லிம் சமூகம் இருக்கும் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கின்றேன்.